ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தென்காசி மாவட்டத்துடைய காலாண்டு பொதுத் தேர்வு 11ஆம் வகுப்புடைய பொதுத்தமிழ் ஆன்சர் கீ பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, வால்ட் விட்மன் புள்ளி நிதழ்கள் அந்த நூலின் ஆசிரியர். கொஷின் நம்பர் 2 பொறுத்துக பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் 3 ஆவண்ணா ஈனா. பாயிரம் இல்லது அப்படின்றது வந்து பணுவல். கொஷின் நம்பர் 4 அன்னம் கிண்ணம். கொஷின் நம்பர் 5 வந்து ஆ மட்டும் சரி. கொஷின் நம்பர் 6 வந்து மார்ச் 20. கொஷின் நம்பர் 7 வந்து கூற்றும் விளக்கமும் சரி. கொஷின் நம்பர் 8 வந்து அண்ணாமலையார். கொஷின் நம்பர் 9 வந்து இறந்த காலம். கொஷின் நம்பர் 10 வந்து நாவை காக்காதவர் துன்பப்படுவர். கொஷின் நம்பர் 11 நூல். கொஷின் நம்பர் 12 நச்சினை. அடுத்து செகண்ட் பேஜில் பாருங்கள், தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் வந்து 27. அடுத்து கொஷின் நம்பர் 14 மாமுனேர் அப்படின்றது என ஆன்சர், 4th ஆப்ஷன். அடுத்து இதில் வரக்கூடிய ஷார்ட் கொஷின்ஸ்லாம் பாருங்கள், 2 மார்க் கொஷின்ஸ். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கொஷின்ஸ்லேயும் இதே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருந்துச்சா இல்லை வேறு கொஷின்ஸ் இருந்துச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினுடைய பிடிஎஃப் ஃபார்மெட் உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கட்டாயம் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். வைத்தார் அப்படின்றது வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்றலாம். வை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து ஆர் அப்படின்றது வந்து பலர்பால் வினைமுற்று அப்படின்னு. இறங்கி அப்படின்றது இறங்கு கூட்டல் ஈ அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இறங்கு அப்படின்றது பகுதி, ஈ அப்படின்றது வினையெச்ச விகுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புணர்ச்சி விதியில் வந்து அரும்பொருள் அப்படின்றது ஈறு போதல் இனமிகள் அப்படின்ற விதிப்படி இருக்குது அந்த வார்த்தை. அதுக்கடுத்து தண்டுடை அப்படின்றது உயிர் வழி நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மெய்ந்து வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு புணர்ச்சி விதியின் அடிப்படையில் அந்த வார்த்தை இருக்குது. அடுத்து பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்கல. போலீஸ் அப்படின்னா காவல் அல்லது காவலர். அடுத்து வருடம் அப்படின்றதுக்கு ஆண்டு அப்படின்னு வேறு. மயங்கொலி பிழை அப்படின்றதுல வந்து தம்மிடம் உள்ள கலையால் அப்படின்ற கலை அப்படின்றது ஒரு ஆர்ட்ஸ் அப்படின்ற ரிலேட்டடான மீனிங்கில் வரும். தம் துயரை நீக்கி களைய வேண்டும், களைய நீக்க வேண்டும் அப்படின்ற மீனிங். ஸோ அதில் உங்களுக்கு இருக்குது சென்டென்ஸு, இதை பார்த்துக்கோங்க. தேர்ட் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா, வல்லின மேகலை எட்டும் நீக்கியும் எழுதுகின்றதில் அனைத்து துறைகளிலும் ஆண்களை இப்பு வரும் போலவே பெண்களும் அரசு இப்பு வரும், பணியை அதுக்கடுத்தும் ஒரு இப்பு வரும் பெற வேண்டும். அடுத்து கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை இத்து அந்த இடத்துல வராது, தீமைகளை இப்பு புரிந்து பேசுவர் வரும். அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இதில் வந்து கால்நடை, கால் கூட்டல் நடை, கால்நடையாக செல்வது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வைகை, வை கூட்டல் கை, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதை பார்க்க கூட்டம் அலைகடலென மோதியது அப்படின்றது எழுதலாம். அடுத்து பாருங்கள், இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய எக்ஸாம்ஸுக்கு வரும் அப்படின்றத மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வரலை அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷினாக மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் படிங்க. அடுத்து பாருங்கள், தமிழாக்கம் தருகலை. த பென் இஸ் மைட்டர் தென் த ஸ்வாட் அப்படின்னா கத்தி முனையை விட பேனாமுனை கூர்மையானது. பிக்சர், எ பிக்சர் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு படம் 1000 வார்த்தைக்கு சமமானதாகும். அடுத்து எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் பி யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்றது கல்வி என்பது உலகையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம். டிட் ஃபார் தேட் அப்படின்றது பழிக்கு பழி அப்படின்றது. ஸோ இந்த தமிழாக்கம் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு நமக்கு கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்து இலக்கியம் பாராட்டுக அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து வேர் சொல், வினைமுற்று, வினைச்சம் இது எல்லாத்தையுமே தொடர்கள் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பிக் கொஸ்டினும் பாருங்கள், இதே கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்திருந்ததா இல்லை வேறு கொஷின்ஸ் வந்திருந்ததா அப்படின்னு. அடுத்து குரல் நன்று என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸை கேட்ட வரைக்கும் கொஷின் ஈஸியாக இருந்தது. அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து எந்த கொஷினும் வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த கொஷின் ஈஸியாக கஷ்டம்னா ஏன் கஷ்டம், எந்த ஏரியாவில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோ நான் போடுறதுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணுறேன். மற்ற இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோ நிறைய நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, அதை செக் பண்ணுங்கள்.
நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சவொடனே இங்கிலீஷ் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.